ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்துல ஏறுகின்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா அதுதாங்க தங்கம். குழந்தைக்கு தங்கமேனு பேரை வச்சு கொஞ்சத்தான் முடியுதே தவிர தங்கத்தோட போய் கொஞ்சம் முடியல இல்லையா? இந்த ஏக்கம் பலருடைய கண்கள்லயும் இருக்குங்க. தங்கம் நம்மை தேடி வரணும், நம்மிடம் தங்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இது குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தங்கம் எங்க கிட்ட எப்பவும் தங்கணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. குறிப்பா நாங்க நிறைய வாங்கணும் சார், அதற்கும் ஒரு வழிமுறை கொடுங்க. தங்கம் சேரணும், தங்கம் சேரணும். கரெக்ட். அதை விட்டுட்டீங்கல்ல. இந்த தங்கம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது 1 லட்சத்துக்கிட்ட போகும்னு. வந்துடுச்சே, கிட்டத்தட்ட தாண்டிரும் போல இருக்கு சார். இல்ல, 1.5 லட்சத்துக்கு வந்து நின்றோம். அப்புறம் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏறதுக்கு தான் இனிமே. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏன்னா இந்த தங்கம் வந்து பொதுவா வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனுஷன், அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தங்கம் தேவைப்பட்டது போய் இப்போ ஒரு நாட்டுக்கே தங்கம் தேவைப்பட்டது. அதான் தங்கம் ஏறிடுச்சு. கரெக்ட். எஸ். உண்மையான சீக்கிரட் இதுதான். இதுக்கு மேல நான் அதனுடைய ரகசியத்தை சொல்லிட்டேன்னாக்கா ஒவ்வொரு நாட்டுடைய சமாச்சாரம் வெளியே வந்துடும். அவ்வளவுதான், இதோட நிப்பாட்டிக்கலாம். எக்கனாமிக் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதனால அதுக்குள்ள போக வேண்டாம், அதுக்கு வேற சப்ஜெக்ட். அது தேவைன்னா அதை பேசலாம், அதனால அது வேண்டாம். இதனுடைய உண்மையான இம்பாக்ட் என்னன்னா, வீடுகளுக்கு தேவைப்பட்ட தங்கம் இப்போ நாடுகளுக்கும் தேவைப்பட்டுச்சு. அதான் டிமாண்ட், அதான் விலை ஏற்றம். அது இருக்கும், இன்னும் போக போக 1.5 லட்சத்து வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன, இந்த 1 லட்சம் போகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். இந்த 1.5 லட்சம் வர்றதுக்கு இன்னொரு 10 லட்சம்லாம் ஆகாது, இன்னொரு 10 வருஷம்லாம் ஆகாது, வெகு விரைவில் நடந்துடும். சரி, பரவாயில்ல, சரி எப்படி நடந்துட்டு போடுங்க, எங்களுக்கு தங்க சேரத்துக்கு வழியை சொல்லுங்கள், அதுக்கு தான் காத்துட்ருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை நீங்கள் சொன்ன மாதிரி தங்கமேன்னு பேர் தான் வச்சுக்க முடியும் போல இருக்குது. தங்கத்தை இனியும் இப்போ ஆல்ட்ரேட்டுக்கு வேறு தேடுறாங்களாம். தங்கம் இனிமேல் யாரும் வாங்க முடியாது, ஆல்ட்ரேட்டுக்கு சிந்தட்டிக்குன்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி தங்கம் மாதிரியே இருக்கிறதுக்கு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அது நடக்கும், சரி அது விடுங்க. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னாக்கா சொர்ண பைரவர் தெரியும். அதிலே சொர்ண பைரவர் எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலுக்கு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை 3 நாள் ஏதோ ஒரு நாள் வச்சுக்கிறோங்க. வாரத்தில் ஒரு முறை போனால் போதும். உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ போங்க. மற்ற மூலவர் இருக்கிற இடத்துல சொர்ண பைரவர் இருப்பார். நீங்கள் சொர்ண பைரவருக்கும் தனியாக கூட தேட வேண்டாம். மற்றவரும் பார்த்துட்டு இவரை ஒரு ரவுண்டு ஒரு 21 வருஷத்தை சுற்றிடுங்க. வாரம் ஒரு வாரம் போயிட்டு உடனே தங்க சேரல கேட்காதீங்க. 1 மாதம் போயிட்டு கேட்காதீங்க, போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு அங்கே கனெக்ட் ஆகிடும். தானாக வரவுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சொர்ண பைரவருக்கு வேலை ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதான் வேலை. என்ன வேலை, நம்ம கொடுக்குறது தான் வேலை. ஏன்னா நம்ம வேலை கேட்குறது. நீங்கள் கேட்குறத கேட்காம விட்டுட்டா கூட கிடைக்காது. கேட்குறத கேட்கணும், கொடுக்குறத கொடுப்பாங்க. தொடர்ந்து கேட்கணும். ஏங்க நான் என்ன கேட்குறேன், நம்ம வீட்டு குழந்தை இருக்குது, ஒரு முறை கேட்டு இது வரைக்கும் யாருன்னா உலகத்தில் யாருன்னா எந்த குழந்தைக்காக வாங்கி கொடுத்துருக்காங்களா? வாங்கி கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தை ஒரு 10 வாட்டி 20 வாட்டி 50 வாட்டி கேட்டால் தான் அம்மா அது வேணும், அப்பா இது வேணும், அம்மா அது கேட்டுக்கிட்டே இருந்தால் வாங்கி கொடுத்துருவோம். நம்மளும் அப்படி தான் இருந்து வாங்கிட்டோம், அது வேறு விஷயம். அதே தான் கடவுள், சேம் லாஜிக்கு தான். நம்ம கடவுள்கிட்ட 10 வாட்டி 20 வாட்டி 50 வாட்டி கேட்கணும் ஒரு விஷயத்த. நாம் 2 வாட்டி கேட்டுட்டு அவருக்கு காதை இல்லை, அவருக்கு கண்டுக்க மாட்டார், நம்மளா சொல்லிக்கிறோம். ஆனா 10 வாட்டி 20 வாட்டி 50 வாட்டி கேட்கறதுக்குள்ள தங்கம் விலை எக்கச்சக்கமா ஏறி போயிடுது சார். அப்ப கையில இருக்கிற காசு பத்த மாட்டேங்குது. அதுக்கு முதல் தடவை கேட்கும் போதே கொடுத்துடலாம் இல்ல சார்? அதுதான் நான் சொல்றேன். நம்ம வீட்டு குழந்தையே நம்ம கேட்டா கொடுக்குறோமா? இல்ல, 10 வாட்டி 20 வாட்டி கேட்க வைக்கிறோம், 50 வாட்டி கேட்டால் தான் வாங்கி கொடுக்குறோம். ஒரு டாய் கூட கேட்குதுங்க, உடனே அந்த டாயை வாங்கி கொடுத்துட்றோமா? இல்லை, அதை கேட்க தான் அதுக்கப்புறம் தான் வாங்கி தரோம். அதே தான் இறைவன்கிட்ட நாமளும் அத்தனை தடவை கேட்கணும். இப்போ தான் எல்லோரும் யோசிப்பாங்க, ஆமாம் இல்லை நம்ம குழந்தைய நம்ம இத்தனை வாட்டி கேட்டால் தான் வாங்கி தரப்போம். நம்ம கடவுள்கிட்ட கேட்டு 2 வாட்டி கேட்டு கொடுக்கலன்னா ஒன்றும் கோச்சிக்கிறோம் அவரை. அவரை என்ன ஒன்றுன்னு சொல்லிடுறோம். அவர் எதுவும் சொல்ல போகிறதில்ல, என்ன சொல்ல போகிறதில்லன்றதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். சரி எப்படினாலும் வச்சுக்கிறோங்க. ஆனால் சொர்ண பைரவர்கிட்ட தொடர்ந்து போங்க. 2 மாதம் 3 மாதம் இல்லை, அதுக்கப்புறமா போகணும். நீங்கள் தொடர்ந்து லைஃப் உங்களுக்கு தங்கம் தொடர்ந்து வேணும்னா போயிட்டே இருக்கணும். எப்படியும் வாரம் கோயிலுக்கு போக தானே போகிறீங்க. அப்படியே சொர்ண பைரவர் ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க, ஒரு 3 சுற்று வச்சுருங்க. அப்படியே 2வது 3வது மாதத்துலேருந்து வீட்டுக்குள்ளே தங்கம் வர்றதுக்கு வழியை கொடுத்துருவாரு.
இது வெறும் தங்கத்துக்கு இது எந்த நம்பர் உள்ளவங்களுக்கு வரணும்னு திருப்பி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரணும் இல்லைங்களா? எந்தெந்த பிறந்த தேதி உள்ளவங்களுக்கு தங்கம் 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 கிட்டே வராது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எந்த தேதியில எந்த டைம்ல கரெக்டா நம்ம போய் வாங்கினாக்க அடுத்தடுத்து திரும்பி திரும்பி போய் வாங்குவோம், அதுவும் சொல்லுங்க சார். சொல்லிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த தேதியில பிறந்தவங்களுக்கு தங்கம் தங்கறதுக்கு அது ஆசைப்படும். 1/10/19 இந்த தேதி பிறந்தவங்கக்கிட்ட தங்கம் இருக்கிறதுக்கு ஆசைப்படும். இவங்க கேட்டாலும் கிடைச்சிரும். 2/11/20க்கும் அது உண்டு. அடுத்து 4/13/21/31க்கும் உண்டு. 5/14/23 இவங்க பெருசா தங்கத்துக்கு மேல பெருசா ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க நிறைய கையில அவங்ககிட்ட கொடுத்தா கூட இவ்வளவு கொடுத்தா கூட இவ்வளோன்னு தான் போடுவாங்க. அதனால அதே மாதிரி 8/17 அதே தான். பெருசாலாம் ஆசை இருக்காது. இந்த மற்ற நம்பர்லாம் சொன்ன பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வரும், கிடைக்கும், போகும். தங்கமே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்ககிட்டே வராது. அது என்ன நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3, 12, 21, 30, 7, 16, 25, 24 இந்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து இவங்ககிட்ட வர்றதுக்கே யோசிக்கும். அவங்ககிட்ட தங்கிரும், இவங்ககிட்ட வர்றதுக்கே யோசிக்கும். அதுக்கு தான் சரி, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொர்ண பைரவர்கிட்ட போயிடுறது. சொர்ண பைரவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இப்போ 9ஆம் நம்பர் ஒன்று விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க 9ஆம் நம்பர் பெருசாலாம் தங்க இவங்கள மாதிரி தான் பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க. 6 சார், 6 சொல்லிட்டேன். 6 அதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இதில் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 6க்கு தனியாக சொல்லலை, நம்ம 24க்கு தான் சேராது, 6/15 அங்கே சேரும். இதில் ஏன் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணக்காரி இருக்கான்னு கேட்டாக்கா ஆமாம் இருக்குங்க. ஏன் நம்பர் வைஸ் வந்துட்டு அவங்களுக்கு சேரும், இவங்களுக்கு சேராது, அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகும், இவங்களுக்கு ஆவான்னு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பேரும் அந்த நம்பருக்குள்ள, இப்போ நம்ம பேர் வந்து ஒரு நம்பரில் அடங்குது. அதே மாதிரி கோல்டுன்னு போட்டிங்கன்னாவே நம்பரில் தான் அடங்கும். அது என்ன நம்பர் சார்? 17 வரும். 17. இந்த 17 யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகிறவங்களோ அவங்கள போய் உக்காந்துக்கிறோம். மேலே ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த நம்பர்லாம் அதில் கனெக்ட் ஆகுது, அழகாக தங்கம் போயிடும். அவங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கிறாங்க. இவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க, சேராதுன்னு சொன்ன பாருங்க, அங்கே கனெக்ட் ஆகாது. இவங்களுக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுவும் வேலை செய்யும். ஏன்னா நமக்கு பேரை போட்டால் நம்பர் போடுறோம்ல, கோல்டுக்கும் பேரை போட்டால் நம்பர் போடணும். அதனால் சொர்ண பைரவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்தாற்போல் போய்கிட்டே இருங்க. அதை பிரேக்கே பண்ணாதீங்க. அப்படி பிரேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட தங்க நிறைய சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்களே போதுன்னு சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு காலம் யாரும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் வேணாம் தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் போய்கிட்டே வாங்க, அது பாட்டும் அது நடக்கும். ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் எல்லாத்துக்கும் நடக்கும். 2 மாதத்துலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து சொர்ண பைரவர். செவ்வாய் வேலை, வெள்ளி. எங்களுக்கு அது 3 நாளும் போக முடியாதுங்க, வேலைக்கு போகிறோங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட போங்க. வாரத்தில் ஒரு நாள் 21 சுற்று அவரை மட்டும் தனியாக ஒரு சுற்று வச்சிருங்க. ஏன்னா அவர் தான் தங்கத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் தங்கத்தை கிடைக்கல, வரல, நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சது போக வீட்டுக்குள்ளே தங்கம் தானாக தேடி உள்ளே வந்துடும். எஸ் சார். இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்கா அக்ஷய திருதி அப்படிலாம் குறிப்பிட்ட நாட்கள் நேரங்கள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்க எண் கணிதத்துல இத்தனாம் தேதி இந்த டைம்ல போய் வாங்கினாக்கா அடுத்தடுத்து போய் வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா உண்டு. அது என்ன, ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஒன்றும் சிம்பிளா பட் இப்போ நம்ம அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரியா வருமானு தெரியல. பொதுவாக ஓரையில் வாங்கலாம், இல்லையா ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாங்கலாம். தீபம் ஏற்றணும்னு வச்சுக்கிறோங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லு. அப்போ பகலெல்லாம் எங்கெங்க நாங்கள் பகலில் தான் டைம் கிடைக்குது, இப்போ வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னாக்கா நல்ல டயத்தை பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு டேட் எது பொதுவாக வந்துட்டு டேட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னா கூட ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி எதுவுமே வேலை செய்யாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒருத்தர் 1ஆம் தேதி இருக்கிறாரு, அவர் போய் கோல்டு வாங்க போகிறாரு. நீங்கள் 7ஆம் தேதி மட்டும் கோல்டு வாங்காதீங்க, அப்படி நம்பரே போயிருங்க. 11ஆம் தேதி இருக்குது, நீங்கள் 9ஆம் தேதி மட்டும் வாங்காதீங்க, மீதி 7 அப்படி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற நம்பரை வச்சுக்கிறோங்க. நீங்கள் கேட்ட மாதிரி டைமிங் நம்பரை வச்சுட்டாவே டைம் கணக்கே இல்லாது. அதான் நான் சொல்கிறேன்னு, டேட்டு நம்ம கரெக்டாக பார்த்துட்டா ராகு காலம், யமகண்டம் கூட வேலை செய்யாது. அஷ்டமிக்கு எல்லாரும் பயப்படுறீங்க, ஒன்றுமே செய்யாது. பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு பூமி பூஜை போடுவாங்க. சந்திராஷ்டமம் சார் இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா 30 நாள் இருக்கு இல்லைங்களா,
குறைஞ்சபட்சம் 25 நாள் சந்திராஷ்டம் தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? 30 நாளில் 25 நாள் சந்திராஷ்டம் இருக்குது. அப்போ நம்ம சந்திராஷ்டம் எந்த காரியம் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன், நம்பர் கரெக்டாக உங்களுக்கு ஆப்டாக வந்துருச்சுன்னா, பொருந்தமாக இருந்துருச்சுன்னா, சில சமாச்சாரம்லாம் ஒன்று அதெல்லாம் பைபாஸ் பண்ணிடும். எங்கள் கிரகமே நம்பரில் தாங்க உள்ளே உட்காந்துருக்கு, அடங்கியிருக்கு. இந்த கிரகத்துக்கு இந்த நம்பர்னாக்கா, இந்த நம்பரை அதில் போட்டிங்கனாக்கா கிரகத்துக்கிட்டே கிரகமும் நம்பரும் பேசிப்பாங்க. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? அதான் உண்மை. கிரகமும் நம்பரும் பேசும், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிரகத்தை இவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவ்வளோ பவர்ஃபுல் நம்பருக்கு. ஏன் நம்பருக்கு இவ்வளோ எல்லாம் கட்டுப்பட்டது அப்படின்னாக்கா, நான் சொல்லிக்கிறேன், ஹார்ஸ் பவரு, எலிஃபெண்ட் பவரு, அந்த பவர் இந்த பவர்லாம் சொன்னால் கூட உண்மையான பவர் என்னன்னாக்கா, கிரகத்தை கூட பேசக்கூடிய சக்தி நம்பருக்கு இருக்குது. கிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நம்பருக்கு இருக்குது. அதனால தான் எண்கணிதம் இவ்வளோ பவர்ஃபுல். எஸ்பெஷலி ஃபார்மெட்டில் ஹெவியாக இருக்கிறதுக்கு இதாக ரீசன். சூப்பர் சார். அது புதுசா ஒரு விஷயம் சரிங்க. கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, அதை கூட பேசக்கூடிய சக்தி நம்பருக்கு இருக்கு அப்படின்னு. அந்த நம்பரை நாங்க எங்க நண்பராக்கிட்டோம்னாக்கா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா? சோ கிரகங்களை எங்கள் வசப்படுத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.